இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. நிச்சயமாக கிடையவே கிடையாது. எந்த எம்எல்ஏவோ எந்த அமைச்சரோ அதில் நிச்சயமாக குறுக்கீடு செய்யவில்லை. அங்கே ஜாதி அரசியலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணி கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சத்யநாராயணா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரும் விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம். அது மேட்ச் ஆகலை சார். நீங்களும் தான் பார்க்குறீங்க. நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த ஊரா டெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டம் பார்க்கணும். அதையும் வேண்டுமென்றாலும் செய்வோம். எந்த அரசியல் கட்சியும் புதுசா வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது அவர் ஒரு கட்சியில இருக்கிறார். அந்த கட்சியினுடைய கொள்கை அவருக்கு தெரியும், கூட்டணி தெரியும், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது இப்படி கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டும் என்றால் தெரியாமல் இருக்கலாம். பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா பிளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் பிளாப் ஆகலாம். ஆனால் அரசியலிலே எந்த பிளஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. பிளஸோடு பிளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எனவே பிளஸை மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது கணக்கு யாரும் மாற்ற முடியாத கணக்கு. பிளஸை மைனஸாக மாற்றுவோம் என்று சொல்லுவது யாராலும் முடியாத ஒரு கணக்கு. வேண்டுமென்றால் கடன் வாங்கி கணக்கு போட்டிருந்தவர்களாக தான் சொல்லலாம். இங்கு நாங்கள் கடன் வாங்கி கணக்கு போடுவதில்லை, எங்கள் சொந்த கணக்கை வைத்து போடுகின்றவர்கள். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரே தவிர அவருக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் நேற்றைய தினம் போயிருப்பார். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமல்ல. அவருடைய விருப்பம் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தான் இருக்கிறேன் என்று. அது அவங்க கட்சிக்குள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முடிவு. இதை பற்றி நாங்கள் வெளியே இருந்து எதுவும் அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆலோசனை சொல்ல வேணாம் சார். அவர் 2026 மன்னராட்சி ஒழிக்கணும், ஒரு குடும்பம் ஒருத்தர் மட்டுமே ஆட்சி. நாங்கள் மன்னராட்சி நடத்தவில்லை, ஜனநாயக ஆட்சி தான் நடத்துகிறோம். எங்களிடத்துல வாரிசு அரசியல் கிடையாது, உழைப்பாலே தான் வந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணை முதலமைச்சர் தர வேண்டும் என்று போராடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தொண்டன் பெற்று தந்த பல பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பை தவிர வாரிசு என்கின்ற அடிப்படையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வரவில்லை. சினிமா செய்திக்கு நான் பதில் சொல்றதுன்னு சொல்லி விஜய்க்கு பதில் சொல்லியிருக்காரு. சினிமா செய்திகளுக்கு நான் பதில் சொல்றதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா உதயநிதி சினிமா துறையில தான் வந்திருக்காரு. அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. சினிமா செய்திகளுக்கு தானே பதில் சொல்வதில்லை என்று சொல்லி இருக்கின்றார். அல்லங்க, சினிமா செய்திகளுக்கு என்பது வேறு, சினிமா அரசியல் என்பது வேறு. எனவே சினிமா செய்திகளுக்கு பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அரசியல்ல யாரும் எந்த நேரத்திலும் யாருக்கும் பதில் சொல்லலாம், அதுக்கு தகுந்த நேரம் வர வேண்டும். இன்றைக்கு விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரா என்றால் இல்லை என்கிறது தான் எங்களுடைய கணக்கு. எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு கணக்கு புள்ளி விவரப்படி 48% அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். கருத்தியல் தலைவர் தான் முதல்வர்.
எங்களுடைய தலைவர் வந்து திராவிட மாடலை முன்னெடுத்து செல்லுகிற கருத்தியல் தலைவர். ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல. ஆ? வேங்கை துரும்பு கூட கிள்ளி போடல அப்படின்னு அவர் விஜய் வந்து சொல்றாரு. அந்த நீதியரசர் சத்யநாராயண கமிஷனே நாங்கள் நியமிச்சிட்டோம். அவரும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்க. இதுவரைக்கும் ஏன் அந்த குற்றவாளிகள் இது என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டு கண்டு வச்சு பார்த்துட்டோம். எல்லா டெஸ்ட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் முறைப்படி அங்கே பணியாற்றி கொண்டு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கால நிர்ணயங்கிறது கிடையாது. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்கு? அங்க யாரையும் நாங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம், எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது.